கடலூர் திருப்பாதிரி புலியூரில் பேருந்து நிலையத்திற்கு தினந்தோறும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்கின்றனர். இங்குள்ள கடையில் உள்ள பொருட்களை நடைபாதையில் வைத்துக் கொண்டு நிழலில் ஒதுங்கும் பயணிகளை ஆக்கிரமிப்பு கடைக்காரர்கள் விரட்டுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து சனிக்கிழமை மதியம் கடலூர் வருவாய் கோட்டாட்சியர் அபிநயா பேருந்து நிலையத்திற்குள் அதிரடியாக ஆய்வு செய்து ஆக்கிரமிப்பு கடைகளை உடனடியாக அப்புறப்படுத்த உத்தரவிட்டார். பேருந்து நிலையத்தில் முறையாக ஒப்பந்தம் பெற்ற கடைகளும் நடைபாதையை ஆக்கிரமித்து பரப்பி வைத்திருந்ததால் கடை உரிமையாளர்களிடம் அவற்றை அப்புறப்படுத்த அறிவுறுத்தினார். ஒரு நாள் நாங்க சொன்னவங்களுக்காக பண்ண டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு நீங்க வாட்ச் பண்ணுங்க. போய் சொல்றீங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எனக்கும் தெரியும். காரணம் வச்சுக்கிறேன், கடையெடுங்க. இவ்வளவு தூரம் போட்டு ஒரு பெண் தாங்கள் ஒப்பந்தம் பெற்றுதான் கடை நடத்துவதாக ரூல்ஸ் பேசிய நிலையில் ஆக்கிரமித்து வைத்திருப்பதை அகற்றுகிறீர்களா இல்லை நான் எடுத்துச் செல்லவா என கேட்டதும் அமைதியாக சென்றார். ஹோட்டல் முன்பாக நடைபாதையில் அமர்வதற்கு சென்ற பெண்ணை ஹோட்டல் ஊழியர் விரட்டிய நிலையில் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்காக கட்டவில்லை, பயணிகள் வசதிக்காக கட்டியிருக்கிறோம், பயணிகளை எப்படி விரட்டுவீங்க என்றதோடு கடையை இழுத்து பூட்டி விடுவேன் என்று எச்சரித்தார். யார் பர்மிஷன் கொடுத்தாங்க உட்கார சொல்லுங்க? உங்களுக்கு உட்கார வேணும்னு சொல்லவே இல்லை. கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. உட்கார வேணாம்னு சொல்லலை மேடம். கவர்மெண்ட் வச்சிருந்தாங்க, அப்படி எடுத்துனா சொன்னோம். நாங்க உட்கார வேணாம்னு சொல்லுங்க. கடை வரைக்கும் பர்மிஷன் அவங்க பொதுமக்களுக்கு உட்கார செய்வாங்க. நீங்க யாரும் சொல்றதுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா கடைசி வச்சுருவாங்க. நடைபாதையை மறைத்து ஹோட்டல் நடத்திய நபரை அழைத்து மொத்த பொருளையும் பறிமுதல் செய்து விடுவேன் என்று எச்சரித்ததால் சேர்கள் அப்புறப்படுத்தப்பட்டன. அதேபோல பிரியாணி அண்டா முதல் பரோட்டா டேபிள் வரை வைத்திருந்த உணவக உரிமையாளரையும் அப்புறப்படுத்த செய்தார். ஆக்கிரமித்து பழக்கடை வைத்திருந்த ஒரு சிலர் கால அவகாசம் கேட்டு பொருட்களை அகற்றுவதாக உறுதியளித்தனர். நாளைக்குள் ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்றவும் அதனை போலீசார் தினமும் ஆய்வு செய்யவும் கோட்டாட்சியர் அபிநயா உத்தரவிட்டுள்ளார். பாலிமர் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் லெசி ராஜா.